அனு வந்து ஆகாஷ்க்கு வந்து ரொம்ப நன்றி சொல்கிறாங்க. அதனால் வந்து ஆகாஷ் ரொம்ப சந்தோஷம் அடைகிறாரு. அடுத்து வந்து ஆகாஷ் வந்து அனு கிட்ட நெருங்குறாரு. ஆனால் அனு வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ணுற மாதிரி பண்ணிடுறாங்க. அதனால் வந்து ஆகாஷ் வந்து எப்படி சமாதானப்படுத்துறது, எவ்வளோ பண்ணாலும் இப்படி பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாரு, நம்ம ராகவ் வந்து அபியை நேசிக்க ஆரம்பிக்கிறாரு. அதை வந்து எவ்வளோ வந்து விஷயங்களை வந்து உணர்றாரு. ஆனால் அவரோட மனசாட்சி வந்து அவர்கிட்ட சொல்லுது. அதை பற்றி அவர் யோசிக்காமல் இல்லை நான் வந்து கண்டிப்பாக அபியை நினைக்கல, என் மனசில் மது தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் வந்து அவரோட மனசாட்சி சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து கிடையாது, உன் மனசில் அபி தான் இருக்கா, அதை என்னால் நிரூபிக்க முடியும் அப்படின்னு சொன்னோன்னே என்னால் இல்லைன்னு நிரூபிக்க முடியும்னு சொல்லிட்டு சொல்கிறார் ராகவ். அதுக்கு அவரோட மனசாட்சி சொல்லுது, அப்படியா, அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லாக அபின்ற வார்த்தையை நீ பேசவே கூடாது, அபியை பற்றி யோசிக்கவே கூடாது, அப்படி இருந்தால் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு. சரி ஓகே, ஒரு நாள் தானே, நான் கண்டிப்பாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி வந்து அபியை பற்றின வார்த்தையை கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காதை மூடிட்டு போயிடுறாரு. அவங்க வீட்டில் எல்லாரும் அபியை பற்றி சொல்கிறாங்க. அதையும் வந்து சட்டை பண்ணாமல் போயிடுறாரு. அபி வந்து சார் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு வராங்க. அதையும் அவாய்ட் பண்ணிட்டு போயிடுறாரு. டோட்டலாக எல்லாமே வந்து அவாய்ட் பண்ணிட்டு போயிடுறாரு. அதனால் வந்து செம டென்ஷனாக இருக்கார் ராகவ். ஒன்றே யோசிக்கிறாரு, அபியை வந்து பற்றி நம்ம யோசிக்கல, ஆனால் வந்து அபியோட இதுவே எல்லாமே வருது, இப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காரு. அதன்படி வந்து இங்கே என்ன பண்ணுறாருனா, விக்னேஷ் வந்து அபியை பற்றி வந்து பேசுகிறாரு ராகவ் கிட்ட. ப்ளீஸ் தேவையில்லாமல் வந்து பேசி தொல்லை பண்ணாதீங்க, உங்களுக்கு உதவி செய்ய என்னால் முடியாது, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. உடனே விக்னேஷ் வந்து ப்ளீஸ் சார் அபிகிட்ட எப்படியா பேசுங்க சார்ன்றாரு. ஐயோ எதுக்கு எடுத்தாலும் அபின்னு பேச்சே வருதே, என்ன பண்ண தெரியலையே சொல்லிட்டு தவிக்கிறாரு. அடுத்து வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்காரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். அப்போ லிஃப்ட்டில் போகலான்னு போகிறாரு. பார்த்தா அபி வந்து பக்கத்துலேயே வராங்க. 2 பேரும் ஒரே லிஃப்ட்டில் ஏறுறாங்க. அது வழியே வந்து லிஃப்ட்டு நின்றுடுது. அதனால் அபி வந்து பதறிடுறாங்க. உடனே வந்து இப்படி தான் நிற்கும், வேறு என்ன பண்ணுறது, சரியாயிடும், ஆள் வந்தால் சரி பண்ண முடியும்னு சொல்லிட்டு ராகவ் வந்து சொல்கிறாரு. அடுத்து 2 பேருமே வந்து அப்படியே வந்து ஷேக்கன் ஆகிடுறாங்க. லிஃப்ட்டு ஷேக்கன் ஆகுது. அப்போ 2 பேருமே ஒருத்தர் என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படியே ஒருத்தர் மேலே ஒருத்தர் விழுறாங்க. அடுத்து வந்து அபி விழ போகிறாங்க. ராகவ் தாங்கி பிடிக்கிறாரு. ஒருத்தர் தண்ணி அறியாமல் அப்படியே 2 பேரும் பார்த்துக்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து லிஃப்ட் வந்து சரியாகி போகுது. அப்போ வந்து 2 பேரும் வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே போகிறாங்க. அடுத்து வந்து வீட்டுக்கு வந்தோன்னே அபி வந்து ராகவ் கூட அப்படியே நடந்த விஷயங்களை எல்லாமே நினச்சி பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இங்கே வந்து ராகவ் வந்து அபி கூட இருந்தது, அப்படியே வந்து விழுந்தது, அதெல்லாம் நினச்சி பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு. உடனே அபியை பற்றியே யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ மனசாட்சி வந்து கேள்வி கேட்குது, நான் சொன்னேன்ல நீ அபியை வந்து விடவே மாட்டேன்னு சொல்லிட்டு, அவளை தான் உன் மனசு சுற்றுது, உன் மனசில் இப்போ அபி தான் இருக்கா, மது கிடையாது அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாரு. அப்போது என் மனசு ஃபுல்லாக அபி தான் இருக்காளா? ஆமாம், உன் மனசு ஃபுல்லாக அபி தான் இருக்கா, உன் எண்ணங்களை எல்லாம் வந்து அபிக்கிட்ட சொல்லு, அப்போ கண்டிப்பாக அவர் ஏற்றுப்பா அப்படி சொன்னோன்னே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாரு. கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் காதில் சொல்லணும், அப்படி நீ சொல்லலை விக்னேஷ் வந்துடுவான், அப்புறம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மனசாட்சி சொல்லிடுது. இல்லை அது நடக்கவே கூடாது, எப்படியாவது அபிக்கிட்ட தன்னோட மனசை திறந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து முடிவு பண்ணுறாரு. அதன்படி அபிக்கிட்ட சொல்கிறதுக்காக போகிறாரு. அபி கொஞ்சம் பேசணும் அப்படின்னோடனே அபி சட்டை பண்ணாமல் போகிறாங்க. என்ன இவ எதுவுமே பேசாமல் போகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன். அபி நான் கேட்டுகிட்டே இருக்கேன், நீ பாட்டு போயிட்டே இருக்க, நீங்கள் கூட தான் நேற்று நான் பேச வந்தேன், பேசாமல் நீங்கள் பாட்டு போயிட்டே இருந்தீங்க, அப்போது நீங்கள் பண்ணால் மட்டும் கரெக்டு, நான் பண்ண தப்பா? சரி ஓகே சாரி போதுமா, சரி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், அதுவும் பர்சனலாக பேசணுமா, என்ன பேசணும் அப்படின்னோடனே உடனே வந்து விக்னேஷ் வந்து அபிக்கு கால் பண்ணுறாரு. உடனே வந்து உங்களுக்கு ஒரு வேலையே இல்லையா சார், நான் தான் சொன்னேன் இல்லை சார் வைங்க சார் போனேன்னு சொல்லிட்டு வச்சிடறாங்க. அடுத்து வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை இந்த விக்னேஷ் சார் தான் சும்மாவே இருக்க மாட்டேங்கிறாரு, எப்போ பார்த்தாலும் ஃபோன் பண்ணி அபின்றாரு, நீங்களே சொல்லுங்கள், ஒரு பொண்ணு மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்காம எப்படி லவ் சொல்கிறாங்கன்னே தெரியல இவங்கலாம், இல்லை அந்த பொண்ணு தன்னை விரும்புகிறான்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அதெல்லாம் லவ் சொல்லணும், அது கூட தெரியல இவருக்கு அப்படி சொன்னோன்னே உடனே யோசிக்கிறாரு. நீங்கள் என்ன சொல்ல வந்தீங்கன்னு? ஒன்றும் இல்லைன்றாரு ராகவ். ஏதோ சொல்ல வந்தீங்களே, இல்லை ஒன்றும் இல்லை நீ கிளம்பு அப்படின்னு சொன்னோன்னே அபி கிளம்புறாங்க. அடுத்து ராகவ் யோசிக்கிறாரு, கண்டிப்பாக வந்து அபி மனசில் நம்ம இடம் பிடிக்கணும், அதுக்கப்புறம் தான் லவ் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து முடிவு பண்ணுறாரு. இதோட முடியுது.